வணக்கம். பட்ஜெட் 2024க்கான பட்ஜெட் எல்லாரும் நிறைய எதிர்பார்த்தாங்க. நிறைய விஷயங்கள் இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, நிறைய டிபேட்ஸ். நானும் ராஜ் டிவியில் ராஜ் நியூஸில் ஒரு டிபேட்டில் இருந்தேன். நான் அந்த செய்தியில் நான் சொல்லியிருந்தேன். செய்தினா டிபேட்டில் நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் 9 years ட்ராக் ரெக்கார்ட் பெருசாக ஒன்றும் டமா டிமின்னு எதுவும் இருக்காது. பெரிய அறிவிப்புலாம் ஒன்றும் இருக்காது. அப்படியே புஷ்பான மாதிரி இருக்கும் அண்ட் உப்பு சப்பு இல்லாத இருக்கும். எப்பயுமே ஆஸ் எ இன்வெஸ்டர் யூ ஃபர்கெட் ஆஸ் எ ட்ரேடர். இன்வெஸ்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஜாப் போரிங்காக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ரைட், இதுதான் இன்வெஸ்டிங் பண்ணுற ஆட்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆட்களுக்கான தாரக மந்திரம். பட்ஜெட்டும் அதே மாதிரி தான். பட்ஜெட்ல நிறைய விஷயங்கள் டிபேட் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்ல பூரா எல்லா இடத்துலையுமே ஆல்மோஸ்ட் ஒரு 15-16 வாட்ஸ்அப் குரூப்ல நான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லா இடத்துலையுமே கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் என்ன ஒன்று பிஸ்னஸ் குரூப்பா இருக்கும், இல்ல இன்வெஸ்டர்ஸ் குரூப்பா இருக்கும், இல்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ் குரூப்பா இருக்கும். இதுல எல்லாத்துலயுமே கழுவி ஊத்துறதுக்கு காரணம் ரெண்டு. ஆஸ் எ ட்ரேடர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 15%ல இருந்து 20% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஆஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் 10%ல இருந்து 12% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 0.062%ல இருந்து they have increased to 0.1%. ட்ரேடிங் பண்றவங்க, ரியலாவே ட்ரேடிங் பண்றவங்க, do you think this matters? எனக்கு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, நீங்க வருஷத்துக்கு 15%, 18% அது மாதிரி நீங்க ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க சொன்னால் எஸ், இந்த 2.5% இட் மேட்டர்ஸ். இல்லைன்னு சொன்னால் ஐ டோன்ட் திங்க் திஸ் வில் மேட்டர் மச். மோஸ்ட் ஆஃப் தி ட்ரேடர்ஸ்க்கு இட் டசன்ட் மேட்டர் மச். ஒன்று. ரெண்டாவது, அடுத்த சைடில் நம்ம எடுத்துக்கலாம் எஸ்டிடி. ரைட், எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. போத் ஃபியூச்சர்ஸ்க்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஆப்ஷனுக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது அவங்க சொல்ற விளக்கம், ஆர் இன்னும் சொல்லல, பட் ப்ராபபிள் விளக்கம் என்ன இருக்குன்னு சொன்னால் இது இன்க்ரீஸ் பண்றதுனால வால்யூம் குறைஞ்சிடும்னு. Do you think it will happen? எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேருக்கு 95% ஆஃப் தி ட்ரேடர்ஸ்க்கு எஸ்டிடி எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் பண்றாங்க கூட தெரியாது. ரைட், இட் வில் நாட் மேக் பிக் டிஃபரன்ஸ். என்ன ஓட்ட உழுவுறதுல கொஞ்சம் பெருசா ஓட்ட உழுவும், பட் ட்ரேட் பண்றவன் ட்ரேட் பண்ணிட்டு தான் இருப்பான். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துங்களேன், சிகரெட்டு, தண்ணி, இது ரெண்டுலயுமே வருஷம் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. டாக்ஸ் ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்றவங்க தம் அடிக்கிறவங்க விடுறான்னா என்ன, தண்ணி அடிக்கிறவங்க விடுறான்னா என்ன? சத்தியமா கிடையாது. அவனா திருந்தி விடணும்னு நினைச்சா விடுவோம். ஸோ டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுனால வால்யூம் குறையுமான்னு கேட்டால் கிடையாது. சரி, எனிவே நம்ம என்எஸ்சிக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடலாம். இன்னைக்கு 2044 கோடி ஆர்டர்ஸ் வந்திருக்கு என்எஸ்சியில். ரைட், இட்ஸ் அ வேர்ல்ட் ரெக்கார்ட். ஸோ ஒரு விஷயம் நம்ம பாராட்டணும், என்எஸ்சியோட சர்வர் இது மாதிரி ஒரு வோலட்டாலிட்டியை தாங்கிறதுக்கான சக்தி இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் அடுத்த கட்டத்தில் நம்ம மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ என்எஸ்சி இருக்குன்னா டெஃபினட்டாக பிஎஸ்சியும் அதுக்கு மேட்சிங்காக இருக்கும். அண்ட் பார்க்கலாமே. பட்ஜெட்டை பற்றி நம்ம ஜாஸ்தி பேச வேணாம். இன்னைக்கு எல்லா யூடியூப் சேனல்லையும் எல்லா டிவி சேனல்லையும் பட்ஜெட் பற்றி தான் பேச போகிறாங்க. ஸோ நம்ம அதுக்கு பற்றி அப்புறமா பேசிக்கலாம். இன்னொன்று கோல்டில் 15%ல 6% ஆக்கிட்டாங்க. ஸோ 9% கீழே விழுந்திருக்கு. அது 9% இல்லை, ஜாஸ்தியாக விழுந்திருக்கும். அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதான் கோல்டு ரேட்லாம் டப்புன்னு விழுந்துருச்சு. நான் கடைசியாக பார்த்துட்டு இருந்தது 7,560, 570 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு பர் கிராம் 24 கேரட் ஹோல்சேல் ரேட்டில். டப்புன்னு 7,120, 130 வந்துருச்சு. இப்போ 7,200 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் நேற்று 90,800, 700 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ 88,000 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எஸ், அது பாதிக்கப்பட்டது. அடுத்தது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 83.75 நியூ ஆல் டைம் லோ ரூபி. ரைட், அகெயின்ஸ்ட் டாலர். பார்க்கலாம். எல்லாருமே எதிர்பார்த்தது டாக்ஸ் ஸ்லாப் குறைப்பாங்க, கை வைக்கல. நிறைய பேர் பாரு இவங்க எலெக்ஷன்ல அடி வாங்கியும் இன்னும் திமிரு அடங்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் முதலே சொல்லிட்டு இருந்தேன், இந்த எலெக்ஷன்ல இப்படி போயிடுச்சு, இதனால இது மாதிரி டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு நினைச்சால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னொன்று செட் ஆஃப் ஆர்கியூமெண்ட் பீகாருக்கு அண்ட்
ஆந்திராவுக்கு வந்து ஸ்பெஷலா நிறைய வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் இது வந்து எல்லா கட்சியும் வந்து பண்ணிருக்கு. இதுக்கு முன்னாடியும் பண்ணிருக்கு, இதுக்கு அப்புறமாவும் பண்ணுவாங்க. பிஜேபியும் பண்ணும். இதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, நம்ம வந்து இதை தாண்டி நம்ம பேசலாம். மார்க்கெட் என்ன பண்ண போகுது? நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ரிவர்சல் சைன் கொடுத்துருக்கு. இன்னைக்கு வந்து -200 போயிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஃபைனலா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டியோட லெவல் நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா -56, ரைட்? ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஆல்மோஸ்ட் 210 215 வரைக்கும் போயிட்டு மைனஸ் ஆல்மோஸ்ட் பிளஸுக்கு வந்துட்டான். என்னடா பிளஸுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்குறேன் -20 30 இருந்துச்சு. க்ளோஸ் ஆகும்போது -56 அண்ட் மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட்ல இருக்கு 26 பாயிண்ட்ஸ். இன்னைக்கு இன்ட்ராடே ஸ்விங் வந்து 495 பாயிண்ட்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. 1051 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங் அண்ட் க்ளோஸ் ஆகும்போது -521 பாயிண்ட்ஸ். நிறைய பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் எல்லாத்தையுமே வந்து அடி வாங்கியிருக்கு. நல்ல ஒரு உச்சம், ரைட்? அங்க வந்து கீழே இறங்குது. கரெக்ஷன் ஆகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் வேணும். பட்ஜெட் ஒரு காரணமா இருக்குமா? கேள்விக்குறி. நேத்து வந்து நான் வீடியோல வந்து சொல்லியிருந்தேன், எஃப்ஐஐ விட்டு தள்ளுங்க, அவன் வரான் வராத போறான் எக்கடோ போட்டோம். டிஐஐஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் பர்டிகுலர் 1,25,000 கோடி கேஷ்ல உட்காந்துட்டு இருக்கான் தலைவர். ஒன்னு. ரெண்டாவது, மாசம் 21,000 கோடி எஸ்ஐபில உள்ள வந்துட்டு இருக்கு. இது இல்லாத லம்சம் வருது. வித்ட்ராவல் ஒரு சைடு இருக்கு, பட் நெட் என்ன இருக்கு? உள்ளதான் கேஷ் போகுது. ஸோ டெஃபினட்டா மார்க்கெட் உழுவுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இன்னைக்கு டே சார்ட்டை விடுங்க, 75 மினிட்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் கரெக்ஷன் முடிஞ்சு டைம் கரெக்ஷன் முடிஞ்சு மேலே நிற்குது. மேபி ஒரு ட்ராப் வரலாம். ஆப்ஷன் டேட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா நேற்று வந்து ஹையஸ்ட் கால் வந்து 25,000 லெவல்ல இருந்துச்சு. இன்னைக்கு ரைட், வர தேர்ஸ்டே இன்னைக்கு எக்ஸ்பைரி, 2 நாள் ட்ரேடிங் இருக்கு. அண்ட் நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. இந்த எக்ஸ்பைரினால கொஞ்சம் ஆட்டம் போடலாம், பட் அந்த ஆட்டம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. வர தேர்ஸ்டே எக்ஸ்பைரியில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 24,500ல ஹையஸ்ட் கால் ஆயிருக்கு. அங்க 25,000ல இருந்து 24க்கு வந்துருச்சு. ஒன்னு. ரெண்டாவது, புட்டை வந்து 24,400ல நேத்து இருந்துச்சு, இப்போ 24,000க்கு வந்துருச்சு. ஸோ இட் ஷோயிங் மோர் ஆன் தி டவுன் சைட். நேத்தே வந்து நான் சொல்லியிருந்தேன், வொலட்டாலிட்டி வந்து பஞ்சர் ஆயிடும். இந்தியா விக்ஸ் 15 பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு நேத்து. இன்னைக்கு க்ளோஸ் ஆகும் போதும் 12.75 17.43% வந்து கீழே விழுந்திருக்கு. அப்ப ஆப்ஷன்ல என்னதான் 200 பாயிண்ட்ஸ் கீழே வந்து மேல போயிருந்தாலும் ஒண்ணுமே வந்து ஜாஸ்தி சம்பாதிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. நிறைய ஷார்ட் கவரிங் இது அது நடந்திருக்கும், பட் வொலட்டாலிட்டி பஞ்சர் ஆயிருக்கும். நான் இந்த ஒரு விஷயத்தினால தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், ட்ரேடிங் பண்றது இது மாதிரி சுனாமி வொலட்டாலிட்டி மார்க்கெட்ல தேவை, ஆனால் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். இதை வந்து பைக் ஓட்டுற மாதிரி 100 150 160ல நீங்க வந்து பைக் ஓட்டலாம். வண்டி உங்க கண்ட்ரோல்ல இருக்கா? முடியாது. நீங்க டெஸ்டினேஷன் ஃபாஸ்டா போகலாம். 10 ரூபான்றது 1000 ரூபாய் டக்குன்னு ஆயிடலாம். பட் எங்கேயாச்சும் மாட்டினா சுக்கு 100 தான். வொலட்டாலிட்டி வேணும். வண்டி மூவ் ஆகணும்னா டெஃபினட்டா வந்து அது 1 2ன்னு இருக்கக்கூடாது. மினிமம் வொலட்டாலிட்டி அபோவ் 13 14 இருந்தா நல்லா இருக்கும். ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கும் ஆப்ஷன்ல வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கும் டெல்டா ஒரு ஸ்பீட்ல இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஹை டெல்டா இருக்கு, ஹை வொலட்டாலிட்டி இருக்குன்னு சொன்னால் தாங்க முடியாது. கண்ட்ரோல் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் இன்னைக்கு ட்ரேட் பண்ணவங்க லக்ல நீங்க வந்து பண்ணியிருக்கலாம், இல்ல தெரிஞ்சு நீங்க வந்து பண்ணியிருக்கலாம். பட் இது மாதிரி விஷயத்துல நீங்க ட்ரேட் பண்றது அவாய்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். இன்னைக்கு ஒரு நாள் விடுங்க, நாளைக்கு விட்டுறலாம். நாளான்னைக்கு நம்ம ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா வந்து நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல வர சாட்டர்டே இன்னைக்கு நிறைய ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கும் நாளைக்கு, இன்னைக்கு வந்து பட்ஜெட்டை பார்த்துக்கலாம்னு நினைச்சிட்டு பண்றவங்க இருக்கிறாங்க. நாளைக்கு வந்து, அதாவது இன்னைக்கு நைட் டிசிஷன் எடுத்து நாளைக்கு சில ஸ்டாக்ஸ் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணலாம், சில ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணலாம். இது எல்லாமே இருக்கும். பட் கிளாரிட்டி எப்போ வரும்? ஃப்ரைடேல இருந்து கிளாரிட்டி வரும். ஃப்ரைடே மார்னிங் வரும், இல்ல ஃப்ரைடே விட்டுட்டு மண்டேல இருந்து உங்களுக்கு கிளாரிட்டி வரும். டெஃபினட்டா ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா, செக்டர் ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து வர ஃப்ரைடே இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கோல்டை பொறுத்த வரைக்கும் எஸ், இந்தியன் பிரைஸ் கிராஷ் ஆயிருக்கு. நம்ம பார்க்கணும் ஆல் கோல்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி அண்ட் என்பிஎஃப்சி எல்லாம் யாரெல்லாம் கோல்டுக்கு லோன் கொடுத்துருந்தாங்க, அவங்களோட கெதி என்னதுன்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, இன்டர்நேஷனல் விஷயம். டப்புன்னு வந்து ஒரு 2:30 3 மணிக்கு வந்து ஒரு ரூமர் வந்துச்சு,
ஜோ பைடன் காலமாயிட்டாருன்ற மாதிரி, ரைட்? அடுத்தது வந்து அடுத்த ஒரு 15-20 மினிட்ஸ்ல வந்து வைஸ் பிரசிடென்ட் நம்ம ஒரு ஆளு, ஷி வாஸ் ரிசீவிங் அ கால் ஃப்ரம் ஜோ பைடன். ஸோ அப்போனா அவர் இருக்கிறாரு, ஒன்றும் இது கிடையாது. நிறைய மீம்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு, புல்லட் அடிச்சது ட்ரம்ப், செத்தது வந்து ஜோ பைடன். பார்க்கலாம், அந்த ஊர் சமாச்சாரம் அது அப்படியே இருக்கட்டும். இன்டர்நேஷனல் வைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நேத்து யூரோப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு, யூஎஸ் சூப்பர் டூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. எஸ்பெஷலி அகெயின் டெக்னாலஜி செக்டர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ்னால டவ் ஜோன்ஸ் ஆகட்டும், நாஸ்டாக் ஆகட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. கோல்டு, சில்வர் இது எல்லாமே வந்து அந்த 2400 பக்கமாக தான் இருந்துச்சு. சில்வரை பொறுத்த வரைக்கும் அந்த 29 பாயிண்ட் சம்திங் அந்த லெவலில் தான் இருந்துச்சு. க்ரூடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் வாங்குற க்ரூடு வந்து 82 to 83 அந்த ஜோனில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பெரிய மாற்றங்கள் கிடையாது உலகத்தில். பட்ஜெட் முடிஞ்சிருச்சு. இன்னம்லாம் முழுக்க ரைட், இன்னம்லாம் முழுக்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக தான் நம்ம நிறைய விஷயத்த வந்து டிசைட் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வரும் நாட்களில். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.